உரையாற்றுவார்கள். மாண்புமிகு மல்லர் இனமே, இந்த மண்ணுலகை ஆள பிறந்த மனித குலத்தின் முதல் இனமே, ஆதி தமிழனாய் ஆதிக்க தமிழனாய் இந்த மண்ணை ஆண்ட இனமும் நம் இனமடா. இன்னும் சுருங்க சொல்ல போனால் ஆண்டவ இனமே நம் இனமடா. பசி என்று வந்துவிட்டால் ஏர் உந்தும் ஈரத்தோடும், பகை என்று வந்துவிட்டால் வாள் என்றும் வீரத்தோடும், ஏர் புனைந்து போர் புனிந்து சேர சொல்ல பாண்டியர்களாய் நாடு திருத்தி கலனி செய்து நாடு திருத்தி நாடாண்ட கூட்டம் இமயத்தின் உச்சியில் சேர கொடி பறக்க விட்ட சோழர் பாண்டியர் இனமே, இந்த மண்ணின் மரபுக்குடியான மல்லர் இனத்தின் மணிமகுடம், திங்கள் திருமறையில் உதித்த தென் தமிழன், தென்னகத்து சீமையிலே தேவேந்திர குல பூமியிலே தேச பிராமகனாய் பிறந்த தெய்வீக தியாக திருமகன், இந்திய ராணுவத்தை தலைமையேற்று நின்றவரே, தன் இனமானம் காப்பதற்கு தன்னுயிரை மாய்த்தவர். இந்திய ராணுவத்தை தலைமையேற்று நின்றவரே, தன் இனமானம் காப்பதற்கு தன்னுயிரை மாய்த்தவர். திருமாலும் பெருமாளும் இந்திர கடவுளும் எந்த அம்சமடா, பல்லவ சோழனும் பாண்டிய மன்னனும் ஆண்ட பரம்பரையடா. அந்த வழி இவர் தன் அரசால பிறந்தவர், ஆதிக்க கூட்டத்தையே அடக்கி ஆண்டு ஜெயித்தவர். தன் பள்ளி பருவத்தில் உப்பு சத்தியாகிரகம் செய்தவர், வெள்ளையனை வெளியேறி இயக்கம் தன்னில் இணைத்தவர். இதனாலே சிறகாலம் சிறைவாசம் சென்றவர். கலனிவாழ் உழவர் சமூகத்தின் கண்ணியத்தை தன் கடைசி மூச்சு வரை காத்து நின்றவர். அப்பேற்பட்ட சுதந்திர போராட்ட தியாகி, தேவேந்திர குலத்தின் குலதெய்வம் தியாகி இமானுவேல் சேகர்னார் அவர்களின் பிறந்த நாள் விழாவையும் நினைவு நாள் விழாவையும் அரசு விழாவாக அறிவிக்க கோரியும் மற்றும் மதுரை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகர்னார் திருநாம பெயரை சூட்ட கோரியும் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நிற்கும் சமூக நீதி போராளி, இன்னும் சொல்ல போனால் தமிழ் தேசியத்தின் முதன்மை போராளி, மாசற்ற தலைவன், நம் கண்முன்னே வாழ்ந்த இரண்டாம் இமானுவேல் பாண்டியர் என்று சொல்லக்கூடிய பசுபதி பாண்டியனாரின் கரம் பிடித்த கன்றொன்று, தம் இனம் கண்டு சமூகத்தின் இன்னல் கண்டு ராணுவம் போன்று மல்லர் இனத்திற்கு சாவு என்பது எங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஒரு ராமர் பாண்டியன் போனா 1000 ராமர் பாண்டியன் வந்துகிட்டே இருப்பாங்க. தியாகி இமானுவேல் சேகரன் ஐயா வழியில் வருவதனால, மாவீரர் பசுபதி பாண்டியர் வழியில் வருவதனால இந்த ராமர் பாண்டியனை அழிக்கணும் என்று பொது எதிரி நினைக்கிறார்கள். அவர்களை நாங்கள் அடக்குவோம், சட்ட ரீதியாகவும். சற்று